1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற தீவிரம். அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்னைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒருவன் அமைதியா போறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணா பேசிடலாம், எப்படி வேணா பேசிடலாம் அப்படின்ற காரணத்தை கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து அண்ணன் சீமானை பத்தி விமர்சிச்சுட்டு வந்தார். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் நான் மரியாதை வச்சிருக்கேன், அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, அவர் நம்ம ஒருபோதும் தவறா பேசிடக்கூடாது. அவர் மட்டும் பேசுறது இல்ல, தன்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் அறிவுரை சொல்றது, நீங்க எப்பவும் அவர் தவறா பேசிடாதீங்கப்பா, அவர் நம்ம அண்ணன், எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் அவர் தான், ஏன் இந்த வழியில பயணிக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அதனால அவரை ஒருபோதும் குறையா சொல்லிடாதீங்க, ஒருபோதும் அவரை தவறா பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு வரவரை உசுபேத்தி வருவதுமா இவர் பல இடங்கள்ல பேசியிருக்காரு. போலி தமிழ் தேசியம் பேசுறது, RSS கைகூலின்னு பேசுறது, இதெல்லாம் பாஜகவை வலு சேர்க்கும் சொல்றது, பாஜகவுடைய பின்னால் இருந்து இவர்கள் செயல்படுகிறார்கள் சொல்றது, இந்த மாதிரி தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி மீது குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வந்தாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த அண்ணன் திருமாவளவன் சமயத்துல பண்ணார். என்னன்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் RSSம் பாஜகவும் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி, இதற்கு மேலும் அமைதியாக அண்ணன் சீமான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பலரும் பல விதமா கோரிக்கைகளை வச்சாங்க. அந்த விடயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் காதுல வாங்கி செருப்படி கொடுத்திருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு. எங்களை என்னையும் என் தம்பி விஜய் அவர்களையும் பாஜக பெற்றெடுக்கும் போது அதுக்கு பிரசவம் பார்த்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான், அவர் தான் கூட இருந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. நல்லா பாருங்க, எந்த இடத்துலயும் விமர்சிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு நபரையே அவரை கோபப்படுத்தி விமர்சிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இதோட நிறுத்தல, பாஜகவோட கூட்டணியில MLA பதவி 5 ஆண்டு காலம் MLAவாக இருந்தது யார்? மங்களூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று MLAவாக இருந்தது யார்? நானா, அண்ணன் திருமாவளவன் அவர்களா? இப்ப சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறாங்க. அந்த விஜய் மேடையில போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியார் பற்றி பேசிவிட்டார், அந்த பார்ப்பன கடப்பாறையை நாங்க இதை அந்த திராவிட கோட்டையை உடைப்போம், திராவிட கோட்டையை குட்டிச்சவரை இடிப்போம் அப்படின்லாம் அண்ணன் சீமான் பேசிட்டார், இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதே சமகாலத்துல இப்போ சமீபத்துல வாஜ்பாய் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துறாங்க. அதுல கலந்து கொண்டவங்க யாராரு? அக்கா கனிமொழி அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இவங்கெல்லாம் போயிட்டு வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் செலுத்துறாங்க. என்னங்க, ஒரு பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவர் இறந்துட்டாரு, RSSஐ சார்ந்தவர், அவருக்கு போய் நீங்க வீரவணக்கம் செலுத்துறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இது ஒரு அரசியல் ஜனநாயகம், இந்த அரசியல் ஜனநாயகத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க. எப்படின்னா, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். இவங்க போயிட்டு பாஜகவை ஆதரிச்சு பேசலாம், மோடியை மிகப்பெரிய ஆளுமை, ஆகச்சிறந்த தலைவர்னு சொல்லலாம், பாஜக ஒரு ஆகச்சிறந்த சக்தின்னு சொல்லலாம். ஆனால் மற்றவர்கள் சொல்லிடக்கூடாது, அவர்கள் மீது சாணி வாரி இறைப்பது. இப்போ இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன பேசியிருக்காரு? இன்னைக்கு அதிமுக தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது. என்ன தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது? பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜகவை வளர்த்து விட்டு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது. ஒருவேளை இதன் மூலமாக பாஜக வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதிமுகவே இருக்காது, அதிமுகவுக்கு பதிலாக மிக வலிமையாக பாஜக இருக்கும். பாஜக அங்க வலுவடைஞ்சிருச்சுன்னா பெரியாரை பேச முடியாது, திராவிடம் பேச முடியாது, அனைத்தையும் அழித்து விடும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழர்களுக்கு பெரிய துரோகம் செய்யக்கூடியது அதிமுகன்னு பேசுறது. இப்போ இன்னைக்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியது அதிமுக. நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல, வரவேற்கிறோம். ஆனால் கவிழர் இருந்த பாஜகவுடைய ஆட்சியை தோல் கொடுத்து தாங்கி பிடிச்சி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல அனைத்து மாநிலங்களிலும் வேரூன்றி வளர செய்து 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை கொடுக்க வைத்தது கருணாநிதி. கூட்டணிக்கு வித்துட்டு, அதாவது ரைட் பர்சன் வித் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த RSS அமைப்பும் இந்த திமுக மாதிரி திராவிட கழகம் மாதிரி ஒரு சமூக நீதி அமைப்பு அப்படின்னு சொல்லி பேசி பாஜகவுக்கு ஆதரவாக நின்று பாஜகவை வேரூன்ற செய்தது கருணாநிதி தான். அது பேசுவாரா திருமாவளவன் அவர்கள்? அது குறித்து வாய் திறப்பாரா? இன்னைக்கு திமுக தான் அனைத்திற்கும் காரணம், திமுக தான் இது ஒட்டு மொத்தமா இன்னைக்கு பாஜக வளர்ந்து நிற்பதற்கு காரணம் திமுக, இந்த வார்த்தையை சொல்வாரா? இல்ல திமுக செய்யக்கூடிய சமூகத்திற்கு எதிரான செயல்களுக்கு ஏதாவது வாய் திறந்து ஒரு விடயம் இது தவறு, இது அநீதி, இது மக்களுக்கு எதிரானது, ஏதாவது வாய் திறந்து பேசுவாரா? உண்மையிலேயே ரொம்ப 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 கேவலமா இருக்கு,
ரொம்ப ரொம்ப ஒரு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் செய்வதை தாண்டி ஒரு அடியால் ஒரு கொத்தடிமை செய்வது போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடந்து கொள்கிறார். ரொம்ப 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 வருந்தத்தக்கபடி. அவங்க எல்லாம் எதெல்லாம் பேச தயங்குறாங்களோ, அவர்கள் வந்து எதை பேசக்கூடாதுன்னு ஒதுங்குறாங்களோ, அது அனைத்துமே தன்னுடைய கொத்தடிமையை விட்டு பேச வைக்கிறாங்க. அப்படி முழுக்க முழுக்க, அதாவது முழு நேர கொத்தடிமையாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். இப்போ உங்களை எதற்காக இங்க வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க? எதற்கு அதிகாரம் வேணும்னு சொல்றீங்க? இப்ப அம்பேத்கர் வந்து அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாரு. அதிகாரம் எதற்கு தேவைப்படுகிறது? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தமிழ் இன விடுதலைக்கும் போராடக்கூடியவர்களை ஒடுக்குவதற்கா? இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய சக்தியை திமுகவுக்கு எதிராக யாரும் வளர்ந்து விடக்கூடாது, திமுகவுக்கு எதிராக யாரும் பேசிவிடக்கூடாது அப்படின்னு தடுப்பதற்காக அதிகாரம் வேண்டும். அதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியே தேவை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் வந்து தினந்தோறும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறந்து போயிடறான். சின்ன பையன், வாழ வேண்டிய பிஞ்சு மாணவன் இறந்து போயிடறான். 5000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இங்க சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது வந்து மாணவர்கள் படிக்க தகுதியற்ற பள்ளிக்கூடங்களா இருக்கின்றாங்க. இப்போ அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையில 90% தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்காங்க. அதாவது தன்னோட வசதி இல்லாம தனியார் பள்ளிக்கூடங்களை அணுக முடியாம அதன் மூலமாக நம்ம வந்து அரசு பள்ளிக்கூடத்திலேயாவது கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள். அந்த பள்ளிக்கூடங்களின் நிலை மிகவும் அவலமாக இருக்கிறது. அப்ப அதை கண்டிச்சு அதை ஒரு கோரிக்கையா வச்சு இவர் வந்து போராடலாம் இல்லையா? இல்ல அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை சரி செய்யலாம் இல்லையா? கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சியில 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடியிருக்காங்க. அது குறித்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாய் திறந்து பேசுவாரா? பேச மாட்டார். ஏன் பேச மாட்டாரு? பேசிட்டோம்னா 2026 தேர்தலில் தனக்கு வரக்கூடிய, தனக்கு ஒதுக்கக்கூடிய சீட்டை வந்து கட்டாயிரும். அப்ப திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும். அண்ணனுக்கு ஒரு மனநோய் என்னன்னா, எடுக்கக்கூடிய குதிரையில தான் நம்ம பயணம் செய்யணும். எந்த குதிரை வேகமா போடுதோ அந்த குதிரையில பயணம் செய்யணும். அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மாத்திக்கணும். இப்போ அவர் பாமக கூடயும் கூட்டணி வச்சிருக்காரு, பாஜக கூடயும் கூட்டணி வச்சிருக்காரு, இன்னைக்கு திமுக கூடயும் கூட்டணி வச்சிட்டு இருக்காரு. அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்குவார். இது வந்து அவர் வந்து ஒரு சமயோகித புத்தி, இது வந்து அதிகாரத்திற்கான பயணம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உண்மையிலேயே இது மிக கொடிய பச்சோந்தித்தனம். பச்சோந்திகள் தான் செய்யும். பச்சோந்திகள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கும். அது ஒரு மரத்துல வந்து அது என்ன வண்ணமா இருக்கோ அந்த வண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும். இது சந்தர்ப்பவாத அரசியல். நீங்க சந்தர்ப்பவாத அரசியல் பேசிக்கிட்டு ஒரு தமிழ் இனத்தை தாண்டி ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு தலைவன் உருவாகிறான்னா வயிற்று எரிச்சல்ல. உண்மையிலே அந்த திருமாவளவன் அவர்களுக்கு வயிற்று எரிச்சல், பொறாம. நம்ம 35 ஆண்டு காலம் கட்டி எழுப்பிய ஒரு கட்சி இப்ப சாதாரணமா ஒரு 15 ஆண்டுகள் ஒருத்தர் வந்து யாரோடும் கூட்டணி வைக்காம தனிச்சு மிக பெரும் சக்தியா வளர்ந்துட்டு வராரு, ஒரு தமிழினத்தை அடையாளமா வளர்ந்துட்டு வராரு. இதை நாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற வயிற்று எரிச்சல்ல அண்ணன் சீமான் மீது காழ்ப்புணர்ச்சியா கொட்டுறார். இப்போ பதிலுக்கு தாக்குதல் வந்தா, பதிலுக்கு வந்து இப்ப பாஜக மூலமா நீங்க வந்து ஒரு எம்எல்ஏவா ஆனீங்க, பாஜக மூலமா எம்எல்ஏவா இருந்தீங்க, அதனால நீங்க பலன் அடைஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு தெரியாதா பாரதிய ஜனதா ஒரு வந்து RSS ஒரு அமைப்பு, அது மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு அன்னைக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் இன்னைக்கு என்ன வேஷம் போட்டிருக்கோம், அந்த வேஷத்துக்கு ஏற்ற போது கர்த்தர் தான் அண்ணன் திருமாவளவனுடைய வேலை. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இதே வேலையை பார்த்து கொண்டு வந்தால் மக்கள் கொத்தையா காத்துட்டு இவர் வந்து தன்னை வந்து ஒரு பொது தலைவரா, நான் வந்து அனைவருக்குமான தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிக்கிறாரு. ஆனால் இந்த நிலை நீடித்தால் மக்கள் ஒருவனும் மதிக்க மாட்டான். இன்னைக்கு நிலைமைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக விட்டு வெளியில வந்தா, திமுகவில் இருந்து வெளியில அவர் வெளியேறிட்டார்னா சொந்த கட்சிக்காரனா அவர் வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஏன்னா அனைவரையும் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் அடிமையாக அண்ணன் திருமாவளவன் அவர் நேர்ந்துட்டு இருக்காரு. அவங்க அடிமையா பழகிட்டாங்க. தயவு செஞ்சு அந்த கூட்டணியிலிருந்து நீங்க வெளியில வரீங்களோ இல்லையோ, சுயமரியாதையோடு உங்க தொண்டர்களை வாழ கற்றுக் கொடுங்கள். நீங்க மற்றவங்களை பத்தி அப்புறம் பேசுவீங்க. உங்க கட்சி காணாம போகாம இருக்கிறதுக்கு பாதுகாத்து வச்சுக்கோங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி இருக்காது. அப்படி இருக்கணும்னா உங்க கட்சி சுயமாக சிந்திக்கக்கூடிய, சுயமாக பேசக்கூடிய ஒரு கட்சியாக, சுயமாக பேசக்கூடிய ஒரு தலைவராக நீங்க இருக்கணும். நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு கூட விடைபெறுவது உங்கள் அன்பு. நன்றி.